வணக்கம். ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுக்காக நான் வினோத். தற்போது முதன்மை செய்திகளை பார்க்கலாம். ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை வழங்குவேன் என்று முதலமைச்சர் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக நேற்று அங்கு சென்ற விஜய்க்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் புனித ஜோசப் கல்லூரியில் நடைபெற்ற நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பேசிய விஜய், தமிழ்நாட்டு மக்கள் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காப்பதே தனது முதல் கடமை. இந்த ஆட்சியில் ஒரு பைசா கூட ஊழல் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். மக்களின் வரிப்பணம் முழுமையாக மக்களுக்கே சென்றடைய வேண்டும். ஊழல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் தனக்கு எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விஜய் உறுதியளித்தார். திமுக தாவேக இடையேதான் போட்டி, வேறு யாருக்கும் இடையில் இல்லை என்று முதலமைச்சர் விஜய் மீண்டும் பேசியுள்ளார். திருச்சி நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், திமுகவும் மற்றும் பலரும் சேர்ந்து கடைசி 5 நாட்களில் ஆட்சி அமைக்க ஒரு கூத்து நடத்தினார்கள். திமுக நம்மை எதிர்க்க அத்தனையும் நமக்கு நன்மையே என்று அவர் கூறினார். தற்குறியின்றி யாரை சொன்னீர்களோ அவர்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிட்டனர் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மக்களை தவறாக புரிந்து கொண்டதால் தான் அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று விஜய் குறிப்பிட்டார். அண்ணா உருவாக்கிய கட்சியை அடிமையாக்கியது யார்? அதற்கான காரணத்தை உங்கள் குடும்பத்திற்குள்ளேயே தேடுங்கள் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை அவரது பெயரை குறிப்பிடாமல் ஜோசப் விஜய் விமர்சித்தார். திமுக சின்னத்தில் போட்டியிட்டது துரதிர்ஷ்டம் என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக திருச்சிக்கு வருகை புரிந்த முதலமைச்சர் விஜயை மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ விமான நிலையத்தில் வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் விஜய் முதன்முறையாக திருச்சிக்கு வந்துள்ளார். இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவரை நான் வரவேற்றேன். இன்னும் சில நாட்களில் அவரை அதிகாரப்பூர்வமாக சந்தித்து திருச்சி தொகுதிக்கான கோரிக்கைகளை முன்வைப்பேன் என்று கூறினார். எங்களது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டனர். அதன் காரணமாகவே தங்களால் தற்போதைய தாவேக அரசுக்கு ஆதரவளிக்க முடியாத சூழல் உள்ளது. மக்கள் தாவேகவை தனிப்பெரும் கட்சியாக மாற்றியுள்ளனர். அதற்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். அடுத்த 6 மாத காலத்திற்கு இந்த ஆட்சியின் செயல்பாடுகளை நாம் உற்று நோக்க வேண்டும் என்று துரை வைகோ குறிப்பிட்டார். பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் அமைச்சர் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் மாணவர்களின் நலன் கருதி விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கு இதுவரை சுமார் 2,70,000 மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களில் 2,20,000 பேர் தங்களது விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தியுள்ளனர். விண்ணப்பம் பதிவு செய்த மாணவர்கள் தங்களது அசல் சான்றிதழ்களை ஜூன் 6ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்புக்கான ரேண்டம் எண் ஜூன் 10ஆம் தேதி இணையதளத்தில் வெளியிடப்படும். பொறியியல் கல்லூரிகளுக்கான அதிகாரப்பூர்வ கலந்தாய்வு தேதிகள் ஜூன் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு கட்டணத்தை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் வரும் 22ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடு புகார்கள் ரத்து செய்யப்பட்ட இந்த தேர்வுக்கான மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. முன்னதாக ரத்து செய்யப்பட்ட தேர்வின் விண்ணப்ப கட்டணத்தை மாணவர்களின் வங்கி கணக்கிற்கே நேரடியாக திரும்ப செலுத்த தேசிய தேர்வு முகமை முடிவெடுத்தது. இதற்காக மாணவர்கள் தங்களுடைய முறையான வங்கி கணக்கு விவரங்களை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி இதுவரை நாடு முழுவதும் சுமார் 13 லட்சம் தேர்வர்கள் தங்களது வங்கி கணக்கு விவரங்களை ஆன்லைனில் வெற்றிகரமாக புதுப்பித்துள்ளனர். வங்கி கணக்கு விவரங்களை இன்னும் சமர்ப்பிக்காத அல்லது புதுப்பிக்காத மாணவர்கள் உடனடியாக நீட் தேர்வின் அதிகாரப்பூர்வ பதிவு இணையதளத்திற்கு சென்று தங்களது விவரங்களை சமர்ப்பித்து தேர்வு கட்டணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நாடு முழுவதும் பல்வேறு கட்டங்களாக தொடங்கி நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டில் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவது வழக்கமாகும்.
கடைசியாக 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற நிலையில் 2021இல் நடக்க வேண்டிய கணக்கெடுப்பு கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக இம்முறை கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் முறையில் நடைபெறுகிறது. பொதுமக்கள் தங்களை பற்றிய விவரங்களை மொபைல் செயலி மூலமாக தாங்களாகவே சுயபதிவு செய்து கொள்ளும் வசதியும் இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் யாரேனும் தவறான தகவல்களை அளித்தால் அவர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சந்தீபன் சகா மற்றும் ரிதப்ரதா பானர்ஜி ஆகிய 2 எம்எல்ஏக்களையும் இடைநீக்கம் செய்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் சந்திரா பட்டாச்சார்யா கையெழுத்திட்டு உத்தரவிட்டுள்ளார். சமீபத்தில் கட்சி தலைமை கூட்டிய முக்கியமான ஆலோசனை கூட்டங்களில் இந்த 2 எம்எல்ஏக்களும் பங்கேற்காமல் புறக்கணித்ததே இந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கு முதன்மை காரணமாக கூறப்படுகிறது. மேற்கு வங்க முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி நடத்திய செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து இந்த இடைநீக்க உத்தரவு உடனடியாக வெளியானது. மாநில சட்டப்பேரவையில் சோபன் தேவ் சட்டோபாத்யாயாவை எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரிக்கும் கட்சியின் அதிகாரப்பூர்வ கடிதத்தில் தங்களது கையெழுத்துக்கள் போலியாக போடப்பட்டுள்ளதாக இந்த 2 எம்எல்ஏக்களும் புகார் அளித்திருந்ததாக முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி தெரிவித்திருந்தார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருந்த போதிலும் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டு வருவதால் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு மிகவும் கடுமையான நிபந்தனைகளுடன் கூடிய புதிய அமைதி ஒப்பந்த வரைவை அனுப்பியுள்ளார். ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பை முற்றிலும் தடுப்பதையும் உலகளாவிய கச்சா எண்ணெய் போக்குவரத்திற்கு மிக முக்கியமான ஹார்முஸ் ஜல சந்தியை மீண்டும் திறப்பதையும் ட்ரம்ப் தனது முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளார். இதனை மீட்டெடுக்க ட்ரம்ப் ஈரானுக்கு மிகவும் கடுமையான புதிய அமைதி திட்ட ஒப்பந்தத்தை அனுப்பியுள்ளார். ஆனால் தங்களின் உரிமைகள் முழுமையாக உறுதி செய்யப்படும் வரை அமெரிக்காவுடன் எந்த ஒப்பந்தமும் செய்ய முடியாது என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுடன்.